இப்போ லீடர் ஆஃப் அப்போசிஷன் வரும்போது நாங்கள் கொடுத்த ஸ்ட்ரென்த் வந்து 137 ஆர்டர்லி க்ரௌட், வெல் ரெகுலேட்டட், கண்ட்ரோல்ட், ஒரு பிரச்சனை இல்லாமல் போச்சுது, ஸ்மூத்தாக டிஸ்பர்ஸ் ஆனாங்க. இப்போ நேற்று எங்களுக்கு வந்து இந்த ஆம்புலன்ஸில் வந்து காயப்பட்டவங்களை வெளியே எடுத்து வரும்போது கூட கூட்டு வர முடியல. அதே மாதிரி அவங்க கட்சி தலைவரை வந்து நம்ம அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே கூட்டு போகிறதுக்கும் எங்களால் ஒழுங்காக அந்த க்ரௌடை வந்து புஷ் பண்ணி கொண்டு போக முடியலை. ஸோ எந்த ஒரு பாதுகாப்பு அமைப்பாக இருந்தாலும் சரி, அதில் யார் கலந்துக்கிறாங்களோ அவங்களுடைய ஒத்துழைப்பும் காவல்துறைக்கு தேவை. ஏன்னா இது நீங்கள் எவ்வளோ தான் ஸ்ட்ரென்த்து போட்டாலும் சரி, நீங்கள் 500 இல்லை 1000 போட்டாலும் சரி, 2000 போட்டாலும் சரி, இவ்வளோ ஒரு 10,000 15,000 20,000 இருக்கக்கூடிய க்ரௌட் வந்து போலீஸை ரெசிஸ்ட் பண்ணும் பொழுது என்ன பண்ண முடியும்? இந்த சூழ்நிலைகள் வரும் கண்டிப்பாக. அப்போது நம்ம வந்து கொஞ்சம் அவங்கள கை வச்சு பேசி சமாதானம் பேசி கொஞ்சம் லைட்டாக புஷ் தான் கொண்டு வர முடியும். இப்போ டிஎஸ்பி வந்து கரூர் டவுன் டிஎஸ்பி வந்து நம்ம மேம்பாலத்திலேருந்து அந்த பேசுகிற இடத்துக்கு வந்து அவரை தான் வந்து அந்த டீமோட பேசி கூட்டு வந்திருக்கிறாரு. ஒரு அட்லீஸ்ட் 50 மீட்டர்ஸ் பிஃபோர் அந்த ஸ்பீக்கிங் பாயிண்டில் வச்சே பேசி சொல்லியிருக்கிறாரு, சரிங்க நிறுத்திக்கலாம், வேண்டாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே வச்சே பேசலான்னு சொல்லிட்டு. அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்துருக்குறாங்க. இல்லை நான் அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும், இங்கேருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது, இங்கேருந்து எங்களுக்கு வந்து சரியாக மைக் சரியாக கேட்காது. ஸோ அதனால தான் அங்கேருந்து திருப்பி வந்து கொஞ்சமாக வந்து அந்த வண்டியை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி க்ரௌடை கொஞ்சம் ரெண்டு சைடு மூவ் பண்ணி கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிடம் வந்து தலைவரை யாராலும் பார்க்க முடியல. அந்த சமயத்தில் இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடில் அந்த க்ரௌட் வந்து தே பிகம் ரெஸ்ட்லெஸ், ஆன்சைட்டி. ஸோ அதை பார்க்குறதுக்காக இல்லை நார்மலி இந்த வர க்ரௌடே வந்து தலைவரை பார்க்கணுங்கிற எண்ணத்தில் வர்றவங்க வந்து 2 புறமும் வந்து பார்க்க முடியாமல் போகும்போது ஒரு சர்ஜ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்ன நடந்தது, ப்ளஸ் நிறைய நாங்கள் பப்ளிக்கிட்ட விசாரித்தோம். அதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சார் நாங்கள் 12 மணி 11 மணிக்கெலாம் வந்துட்டோம், காலையில் கூட சாப்பிடாம வந்தவங்களாம் இருக்கிறாங்க, மத்தியானம் சாப்பிடாமல் நின்றுருக்காங்க, அங்கேயே உட்காந்து அங்கேயே மூவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு சாப்பாடு வசதிகளோ இல்லை தண்ணி வசதிகளோ இல்லாமல் ஃபுல்லாக அங்கே பேஷண்ட்டாக வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ வெயிட் பண்ணும் பொழுது ஒரு தலைவருடைய வருகை வந்து தாமதமாகும் பொழுது நிச்சயமாக அந்த க்ரௌட் வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷனில் எப்படி நடந்தது என்ன நடந்துச்சு நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தா தான் தெரியும். ப்ளஸ் எவிடன்ஸ் இந்த விட்னஸஸ் அங்கே இருந்தவங்க கலந்துக்கிட்டவங்க அவனோட விசாரிச்சா தான் நம்மளுக்கு என்னென்னு தெரிய வரும்.